அரை நூற்றாண்டுக்கு பிறகு மனிதர்கள் மீண்டும் நிலவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். நிலவை சுற்றி வருவதற்காக மனிதர்களை ஏற்றிச் செல்லும் நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ம்ஸ்ட்ராங் 2 விண்கலம் இன்று அதிகாலை விண்ணில் ஏவப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய நேரப்படி அதிகாலை 3:54 மணியளவில் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் ஏவப்பட்டது. சுமார் 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்காமல் அங்கு சுற்றுப்பாதையில் நீண்ட தூரம் வலம் வந்து உயிர் வாழ்வதற்கான சாதக நிலை, நிலவில் விண்கலத்தில் செயல்பாடு, அவசரகால நடைமுறை பயிற்சி போன்றவைகளை மேற்கொள்வர். மேலும் அவர்கள் நிலவின் எல்லை பகுதிகளை புகைப்படம் எடுக்க உள்ளனர். பின்னர் பூமிக்கு திரும்பும் அவர்கள் பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்குவர். நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப இதுவரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் ஆண்கள் மட்டுமே இடம்பெற்ற நிலையில் தற்பொழுது 4 விண்வெளி வீரர்கள் அடங்கிய இந்த திட்டத்தில் பெண் விண்வெளி வீரரும் இடம்பெற்றிருப்பது பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது. எதிர்காலத்தில் மனிதர்கள் நிலவில் தங்கி ஆய்வு செய்வதற்கான தொழில்நுட்ப அமைப்புகளை சோதிப்பதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். 1972 மேற்கொள்ளப்பட்ட பயணத்திற்கு பிறகு மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் முதல் பயணம் இது என்பதால் இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளதோடு விண்வெளியில் அமெரிக்கா வெற்றி பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்.